ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி டுடே நம்ம சகர் டைம் என்ன செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நைட்டே செஞ்சு வச்சாச்சுங்க. புதினா புலாவ் சிக்கன் கிரேவி தான் செஞ்சது. நைட்டு பரோட்டா வாங்கிட்டு வந்தாங்க கடையில், அதுவுமே நைட் சாப்பிட்டாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு தேவையான அளவு பச்சை மிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, தயிர், கொத்தமல்லி, புதினா, முந்திரி எல்லாமே போட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க. இந்த பக்கம் சிக்கனுமே வாங்கி அதுவுமே க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அதுவுமே கிரேவி செஞ்சேன் சொல்லிவிட்டு சிக்கன் கிரேவி செஞ்சேன் சொல்லி அதுவுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டாச்சு. எல்லாமே போட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிருவோம். நம்ம குக்கர் ஒன்று வச்சாச்சுங்க. குக்கரில் கொஞ்சம் நெய் விட்டு பட்டை, ஏலக்காய், நமக்கு தேவையான அளவு சும்மா பட்டை, ஏலக்காய் எல்லாமே போட்டு வெங்காயம், முந்திரி எல்லாமே தாளிச்சிடலாங்க. இதெல்லாமே அரைச்சிடுவோம் ஃபஸ்ட்டு. நம்ம இந்த பக்கம் நம்ம தாளிக்கிறது ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். வெங்காயம், முந்திரி, பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாமே நல்லா வதக்கிடலாம். அரைச்சி வச்ச விழுதையுமே அதுவே போட்டு நல்லா வதக்கிடுவோம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டுருப்போம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிக்கனுமே ரெடி பண்ணிவிட்டேன். அதுவுமே ஒரு வானலில் போட்டாச்சு. தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அதை வேக வெட்டலாம் சொல்லிட்டு அதுவுமே வேக வச்சுட்டேன். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அதுவுமே நல்லா இந்த பக்கம் வெந்துட்டு இருந்துச்சு. அதனால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா கிரேவி நல்லா வதங்கிடுச்சு. புதினாவோட ஃப்ளவர் எல்லாமே நல்லா வாசனை நல்லா இதாகிடுச்சு. அடுத்து தண்ணி ஊற்றிடுவோம். இந்த பக்கம் ஒரு பக்கம் சிக்கனும் ஒரு பக்கம் புதினா புலாவுங்க. கொஞ்சம் காரம் நம்ம தகுந்த மாதிரி போட்டுக்கணும். சூப்பராகவே இருக்குது பார்க்குறதுக்கு. பாஸ்மதி ரைஸில் தான் செஞ்சுருந்தேன். அதுவுமே ஒரு அரை மணி நேரம் ஊறிடுச்சு அரிசி. தண்ணி கொதி வருது. கொதி வந்து அரிசி போட்டுடலாம். போட்டு ஒரே விசில் தான். சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. நல்லா பார்க்குறக்கே நல்லா இருந்துச்சு. சாப்பாடும் நல்லா தாங்க இருந்துச்சு. கொஞ்சம் காரம் கொஞ்சம் சுருக்குன்னு இருந்துச்சு. நமக்கு தேவையான அளவு நம்ம போட்டுக்கணும் பச்சை மிளகா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிக்கனுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நைட்டு 10 மணி ஆகிடுச்சு. 10 மணிக்கு மேலே செஞ்சிட்ருந்தேன். சகர் டைமில் செய்யணும்னு சொல்லிட்டு நைட்டே செஞ்சு வச்சாச்சு. சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. பார்க்கவே சூப்பராக நல்லா எம்மியாக நல்லா இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் நல்லா கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக ஆக்கிட்டேன். நீங்கள் சிக்கன் அதேமாதிரி கொஞ்சம் நல்லா கிரேவியாக இருந்தால் நல்லா தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராகவே இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி சகர் டைமில் சாப்பிட்டுட்ருக்கோங்க. பாருங்கள், பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. சாப்பாடு டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.